இந்த மரத்துடைய வேர்கள் வெகு தூரம் படர்ந்து செல்லும் சொல்லி போன பதிவுல நம்ம பார்த்தோம். இந்த வேர்கள் ஒரு பாறையை இறுக பிடிச்சுக்குமா. இதனால புயல்கள் வீசும்போது கூட மத்த மரங்கள்லாம் விழுந்துரும். ஆனா இந்த மரம் அசையாம அப்படியே உறுதியா ஸ்டாண்டர்டா நிக்கும்னு சொல்றாங்க. மேலும் இந்த மரத்தோட கிளைகள் ஒன்றோடு ஒன்று உராயும்போது பிசின் போன்ற ஒரு கசிவு வெளியில வரும். இந்த பிசின் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நறுமணம் தரக்கூடியதா இருக்கும். மேலும் இந்த பிசின் தான் அந்த மரத்த எந்த பூச்சியும் அழிக்காதபடி காத்துக்கொள்ளும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த லிபனோன் கடற்கரைக்கு 25 மைலுக்கு ஒரு தூரமா ஒரு கப்பல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து இந்த கேதுரு மரத்திலிருந்து வருகிற அந்த நறுமணம் அவங்கள அப்படியே ஈர்க்கிறதா இருக்குமா, அவ்வளோ இன்பமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் காடுகளுக்குள்ள நிறைய ஊற்று தண்ணீர்கள் பெறப்படும்ல, அந்த ஊற்று தண்ணீர்கள் இந்த கேதுரு மரங்களின் வேர்கள்னால சுத்திகரிக்கப்படுமா. அப்படி சுத்திகரிக்கப்படும்போது அதை குடிக்கிறவங்களுக்கு அந்த தண்ணீர் ரொம்ப இனிமையா இருக்குமா. மேலும் இங்கே மலைச்சரிவுகள்ல மக்கள் இந்த பகுதியில வாழ்வதற்கு ரொம்ப ஆசைப்படுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கேதுரு மரத்தினால செய்யப்பட்ட பொருட்கள் நீண்ட காலம் உழைக்கிறதா இருக்கும். ஏன்னா அந்த பிசின் தைல வாசனால அந்த மரத்தை எந்த பூச்சியும் சேதப்படுத்தாதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஆகவே சாலமோன் கூட தன்னோட ரதத்தை இந்த கேதுரு மரத்தால தான் செஞ்சிருக்கிறாங்க. பரிசுத்த வேதாகமத்துல உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சாலமோன் ரதம் கேது மரத்தால் செய்யப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். மேலும் சாலமோன் இவ்வாறு கூறுகிறார், என் மணவாளியே, உன் வஸ்திரங்களின் வாசனை லிபனோனின் வாசனைக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இம்மரத்தை குறித்து இப்படி சொல்லுகிறார். மேலும் இன்னைக்கு பிரிட்டன்ல இருக்கிற பொருட்காட்சி நிலையத்துல ஒரு கேது மரத்துண்ட பார்வைக்கு வச்சிருக்கிறாங்க. தட்பவெப்ப மாற்றங்களால லிபனோனின் கேதுரு மரங்கள் இன்னைக்கு அரிதாய் வருகிறது. இன்னைக்கு லிபனோனை குறிச்சும் லிபனோனில் இருக்கிற கேதுரு மரத்தை குறித்தும் நம்ம பார்த்தோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.